ஓம் சாந்தி. இன்றைய முரளி 10/7/2024. இனிய குழந்தைகளே, இப்பொழுது சதோ பிரதானமாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகவே தன்னை ஆத்துமா என்று உணர்ந்து தந்தையை இடைவிடாது நினைப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். முன்னேற்றத்தை பற்றி சதா சிந்தியுங்கள். கேள்வி: ஒவ்வொரு நாளும் படிப்பில் முன்னேறி கொண்டு இருக்கிறோமா அல்லது பின்னால் சென்று கொண்டு இருக்கிறோமா என்பதின் அடையாளம் என்ன? படிப்பில் முன்னேறி கொண்டு இருக்கிறோம் என்றால் லேசான தன்மை அனுபவம் ஆகும். இது சீச்சி சரீரம், இதை விட வேண்டும், இப்பொழுது நம் வீட்டிற்கு போக வேண்டும் என்பது புத்தியில் இருக்கும். தெய்வீக குணங்களை கடைபிடித்து கொண்டே போவார்கள். ஒருவேளை பின்னால் செல்கிறார்கள் என்றால் நடத்தையில் அசுர குணங்கள் வெளிப்படும். போகும் போதும் வரும்போதும் பாபா நினைவு இருக்காது. அவர்கள் மலர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இன்னும் போக போக காட்சிகள் கிடைக்கும். மிகவும் தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கும். ஓம் சாந்தி. நாம் சதோ பிரதானமாக வந்தோம் என்பது புத்தியில் இருக்கும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இங்கே அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். சிலர் தேக உணர்வில் இருக்கிறார்கள், சிலர் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்கள். சிலர் ஒரு நொடியில் தேக உணர்விலும் ஒரு நொடியில் ஆத்ம உணர்விலும் இருக்கிறார்கள். நான் முழு நாளும் ஆத்ம உணர்வில் இருக்கிறேன் என யாரும் கூற முடியாது. அவ்வாறு யாரும் இல்லை. சில நேரங்களில் ஆத்ம உணர்விலும் சில நேரங்களில் தேக உணர்விலும் இருக்கிறார்கள் என புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தை விட்டு தங்களுடைய வீட்டிற்கு செல்வோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக போக வேண்டும், நாம் சாந்தி தாமத்திற்கு செல்வோம் என்ற சிந்தனையில் முழு நாளும் இருக்கின்றனர். ஏன் என்றால் பாபா வழி காண்பித்து இருக்கிறார். வேறு யாரும் இப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்க மாட்டார்கள். இந்த பாடம் வேற யாருக்கும் கிடைக்கவில்லை. இந்த எண்ணங்களே வராது. நீங்கள் இது துக்க உலகம் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது பாபா சுகதாமத்திற்கு போவதற்கான வழியை தெரிவித்திருக்கிறார். எவ்வளவு பாபாவின் நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு தூய்மையாக தகுதி அடைந்து சாந்தி தாமத்திற்கு போவீர்கள். அதற்கு தான் முக்தி என்று பெயர். முக்திக்குத்தான் மனிதர்கள் கூறுவிடம் செல்கிறார்கள். ஆனால் மனிதர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி என்றால் என்ன என்பது தெரியாது. ஏனென்றால் இது முற்றிலும் புதிய விஷயமாகும். நாம் வீட்டிற்கு போக வேண்டும் என குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நினைவு யாத்திரையினால் தூய்மையாகுங்கள் என பாபா கூறுகிறார். முதலில் நீங்கள் வந்த போது சிரேஷ்டமான உலகத்தில் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது. பின்புதான் மற்றவர்களுடன் தொடர்பு ஏற்படுகிறது. கற்பத்தில் செல்லும்போது தான் சம்பந்தத்தில் வருகிறார்கள். இது உங்களுடைய கடைசி பிறவி என அறிகிறீர்கள். நாம் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். தூய்மையாகாமல் நாம் போக முடியாது. இவ்வாறு தனக்குள் பேசிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உட்காரும் போதும் எழும்போதும் போகும்போதும் சுற்றும் பொழுதும் நான் சதோ பிரதானமாக வந்தோம். இப்போது சதோ பிரதானமாகி வீட்டிற்கு போக வேண்டும் என சிந்திக்க வேண்டும் என பாபா கட்டளையிடுகிறார். பாபாவின் நினைவினால் தான் சதோ பிரதானமாக மாற முடியும். ஏனென்றால் பாபா தான் பதித்த பாவனன். நீங்கள் இவ்வாறு தூய்மையாகலாம் என குழந்தைகளாகிய நமக்கு வழிமுறைகளை தெரிவித்து இருக்கிறார். முழு உலகத்தின் முதல் இடைக்கடையை பாபா தான் அறிந்துள்ளார். வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. தந்தை தான் மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக இருக்கிறார். பக்தி எதுவரை நடக்கிறது என்பதையும் பாபா தான் புரிய வைக்கிறார். இவ்வளவு காலம் ஞான மார்க்கம், இவ்வளவு காலம் பக்தி. இந்த ஞானம் முழுவதும் உள்ளுக்குள் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். பாபாவின் ஆத்மாவில் ஞானம் இருப்பது போல் உங்களுடைய ஆத்மாவிலும் ஞானம் இருக்கிறது. சரீரத்தின் மூலமாக கேட்கிறீர்கள், சொல்கிறீர்கள். சரீரம் இல்லாமல் ஆத்மா பேச முடியாது. இதில் தூண்டுதலோ ஆகாஷ்வாணி விஷயமோ இல்லை. பகவான் பேசுவதற்கு நிச்சயமாக வாய் வேண்டும், ரதம் வேண்டும். கழுதை குதிரையின் ரதம் தேவை இல்லை. கலியுகம் இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கும் என முதலில் நீங்கள் நினைத்தீர்கள். அறியாமை என்ற துக்கத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது தந்தை எழுப்பியிருக்கிறார். நீங்களும் அஞ்ஞானத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது ஞானம் கிடைத்திருக்கிறது. பக்திக்கு அஞ்ஞானம் என்று பெயர். இப்போது குழந்தைகளாகி நீங்கள் நாம் எப்படி முன்னேறுவது, எப்படி உயர்ந்த பதவி அடைவது என்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு சென்று பிறகு புதிய உலகில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். அதற்கு தான் நினைவு யாத்திரை. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை பரமாத்மா. இது மிகவும் எளிதாகும். ஆனால் மனிதர்கள் இவ்வளவு கூட புரிந்து கொள்ளவில்லை. இது ராவண ராஜ்யம். ஆகையால் உங்களுடைய புத்தி கீழானதாகிவிட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
விகாரத்தில் ஈடுபடாதவர்கள்தான் தூய்மையானவர்கள் என மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சந்நியாசி போன்றவர்கள் அவர்கள் அல்ப காலத்திற்கு தூய்மையாகிறார்கள் என பாபா கூறுகிறார். இருப்பினும் உலகம் தூய்மையின்றி இருக்கிறதல்லவா? சத்தியுகம்தான் பரிசுத்தமான உலகம். தூய்மை இல்லாத உலகத்தில் சத்தியுகம் போன்று தூய்மையானவர் யாரும் இருக்க முடியாது. அங்கே ராவண ராஜ்யம் இல்லை, விகாரத்தின் விஷயம் இல்லை. எனவே எங்கே போனாலும் வந்தாலும் சுற்றினாலும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். பாபாவிற்குள் இந்த ஞானம் இருக்கிறது அல்லவா? ஞானக்கடல் என்றால் ஞானம் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்களும் ஞானக்கடலிலிருந்து தோன்றிய நதிகள். அவர் எப்போது கடலாக இருக்கிறார், நீங்கள் எப்போதும் கடலாக இருப்பதில்லை. நாம் அனைவரும் சகோதரர்கள் என நீங்கள் அறிகிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் படிக்கிறீர்கள். உண்மையில் நதிகளின் விஷயம் இல்லை. நதி என்று கூறினால் கங்கை, யமுனை போன்ற வைகைகளை போன்றவைகளை கூறுகிறார்கள். இப்போது நீங்கள் எல்லையற்றதில் இருக்கிறீர்கள். நாம் அனைத்து ஆத்மாக்களும் ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரர்கள். இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். அங்கிருந்து வந்து சரீரம் என்ற சிம்மாசனத்தில் அமர வேண்டும். ஆத்மா மிகவும் சிறியது. காட்சிகள் கிடைப்பதால் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மா சென்றுவிட்டால் நெற்றியிலிருந்து சென்றுவிட்டது, கண்களிலிருந்து வாயிலிருந்து சென்றது, வாய் திறந்து கொள்கிறது என கூறுகிறார்கள். ஆத்மா சரீரத்தை விட்டுவிட்டு சென்றுவிட்டால் சரீரம் ஜடம் ஆகிறது. இந்த ஞானம் இது ஞானமாகும். மாணவர்களின் புத்தியிலும் முழு நாளும் படிப்பு இருக்கிறது. உங்களுடைய புத்தியிலும் படிப்பை பற்றிய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல மாணவர்களின் கையில் எப்போதும் ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கும், படித்து கொண்டே இருக்கிறார்கள். இது உங்களுடைய கடைசி பிறவியாகும் என பாபா கூறுகின்றார். சக்கரம் முழுவதும் சுற்றிவிட்டு கடைசியில் வந்துள்ளீர்கள். புத்தியில் இந்த நினைவு இருக்க வேண்டும். கடைபிடித்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சிலருக்கு தாரணையாவது இல்லை. பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். பல பாடங்கள் இருக்கிறது. இங்கேயோ ஒரே ஒரு பாடம்தான். தேவதையாக வேண்டும். இந்த படிப்பை பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். படிப்பை மறந்துவிட்டு மற்றவைகளை சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. தொழில் செய்பவர்கள் தன்னுடைய தொழிலை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பார்கள். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலேயே மூழ்கியிருப்பார்கள். குழந்தைகளாகி நீங்களும் உங்கள் படிப்பில் ஈடுபட்டிருக்க வேண்டும். நேற்று உலகளாவிய யோகத்தின் மாநாட்டிற்கான அழைப்பிதழ் ஒன்று வந்தது. இது உங்களுடைய அட்டியோகம் என்று அவர்களுக்கு எழுதலாம். இதனுடைய குறிக்கோள் என்ன? இதனால் நன்மை என்ன? நாங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஞானக்கடல் படைக்கக்கூடியவர் பரமபிதா பரமாத்மா. நமக்கு அவரை பற்றியும் படைப்பை பற்றியும் ஞானத்தையும் கூறுகிறார். இப்போது நாம் வீட்டிற்கு போக வேண்டும். மன்மனா பவ என்பதே நம்முடைய மந்திரம். நாங்கள் பாபாவையும் பாபா மூலமாக சொத்தையும் நினைக்கின்றோம். நீங்கள் இந்த அட்டியோகத்தை செய்து வந்துள்ளீர்கள். இதனால் குறிக்கோள் என்ன? நாங்கள் இதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று எங்களுடையதை பற்றி சொல்லிவிட்டோம். உங்களுடைய இந்த அட்டியோகத்தினால் என்ன கிடைக்கிறது? இவ்வாறு சுருக்கமாக பதிலளிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அழைப்பிதழ்கள் பல உங்களிடம் வருகின்றது. அகில இந்திய தர்மத்தின் மாநாடுகளுக்கான அழைப்பிதழும் உங்களுக்கு வருகின்றது. உங்களுடைய குறிக்கோள் என்ன என அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என கூறுங்கள். நம்முடையதை பற்றி நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஏன்? இந்த ராஜயோகத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நாங்கள் இதை படித்து கொண்டு இருக்கிறோம் என கூறுங்கள். எங்களை படிக்க வைப்பவர் பகவான். நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் எங்களை ஆத்மா என உணர்கிறோம். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை மட்டும் நினைத்தால் உங்களுடைய பாவங்கள் விலகும் என்று எல்லையற்ற தந்தை கூறுகின்றார். இப்படிப்பட்ட வாசகங்களை நன்கு அச்சடித்து வைத்து கொள்ளுங்கள். எங்கு மாநாடுகள் நடக்கிறதோ அங்கே அனுப்பிவிடுங்கள். இவர்கள் மிகவும் நல்ல சரியான விஷயங்களை கூறுகிறார்கள் என கூறுவார்கள். இந்த ராஜயோகத்தால் ராஜாவிற்கு ராஜாவாக உலகத்திற்கு அதிபதியாக மாறுகிறார்கள். 5000 வருடங்களுக்கு பிறகு நாம் தேவதையாக மாறுகின்றோம். பிறகு மனிதராகின்றோம். இவ்வாறெல்லாம் சிந்தித்து முதல் தரமான கருத்துக்களை எழுத வேண்டும். உங்களிடம் குறிக்கோள் பற்றி கேட்கலாம். இது எங்களுடைய குறிக்கோள் என அச்சடித்து வைத்திருங்கள். இவ்வாறு எழுதுவதால் ஆர்வம் அதிகரிக்கும். இதில் அட்டியோகம் அல்லது சாஸ்திரங்கள் பற்றிய விஷயங்களே கிடையாது. அவர்கள் சாஸ்திரங்களின் பொருளை கூறுவதற்கு எவ்வளவோ அகங்காரம் இருக்கிறது. அவர்கள் தங்களை சாஸ்திரங்களின் அத்தாரிட்டி என நினைக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் பூஜாரிகள், பூசைக்கு உரியவர்கள். பூஜைக்கு உரியவர்கள் தான் அத்தாரிட்டி என்பார்கள். பூசாரியை என்ன கூறுவார்கள்? நாம் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? இதை தெளிவுபடுத்தி எழுத வேண்டும். பிகேகளின் பெயர் பிரசித்தமாகிவிட்டது. 2 விதமான யோகா இருக்கிறது. ஒன்று அட் யோகா, இன்னொன்று சகஜ யோகா.
அதை எந்த மனிதர்களும் கற்றுத்தர முடியாது. ராஜயோகத்தை ஒரு பரமாத்மா தான் கற்பிக்கின்றார். மற்றபடி பல்வேறு விதமான மனிதர்கள் கற்றுத்தரும் யோகங்கள் இருக்கின்றது. அங்கே தேவதைகளுக்கு யாருடைய வழியும் அவசியம் இல்லை. ஏனென்றால் சொத்து அடைந்து விட்டார்கள். அவர்கள் தேவதைகள், அதாவது தெய்வீக குணங்களை உடையவர்கள். அசுரன் என்று கூறும் அளவிற்கு எந்த குணமும் இருக்காது. தெய்வீகமான தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது, பிறகு எங்கே போனது? 84 பிறவிகளை எப்படி எடுத்தார்கள்? ஏணிப்படியில் புரிய வைக்க வேண்டும். ஏணிப்படி மிகவும் நன்றாக இருக்கிறது. உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அது ஏணியில் இருக்கிறது. அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பு. படிப்பு தான் வருமானத்திற்கு மூலதானம். இதுவே எல்லாவற்றையும் விட உயர்ந்த படிப்பு, மிகவும் உயர்ந்தது. மிகவும் உயர்ந்த படிப்பு என்ன என்பது உலகத்தில் இருப்பவர்களில் யாருக்கும் தெரியவில்லை. இந்த படிப்பினால் மனிதனிலிருந்து டபுள் கிரீடம் உடைய தேவதைகளாக ஆகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் டபுள் கிரீடம் உடையவராக மாறுவதற்கு முயற்சி செய்கிறீர்கள். படிப்பு ஒன்றுதான். ஒரு சிலர் எப்படி மாறுகிறார்கள், இன்னும் ஒரு சிலர் வேறு எப்படியோ மாறுகிறார்கள். ஒரே படிப்பினால் ராஜ்யம் உருவாகி கொண்டு இருக்கிறது. ராஜாவும் உருவாகுகிறார்கள், ஏழையும் உருவாகுகிறார்கள். அதிசயமாக இருக்கிறது. மற்றபடி அங்கே துக்கம் இருக்காது, பதவிகள் இருக்கிறது அல்லவா? இங்கே வறட்சி, நோய்கள், தானியங்களின் பற்றாக்குறை, வெள்ளம் போன்ற பல்வேறு விதமாக துக்கம் இருக்கிறது. லட்சாதிபதியாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் விகாரத்தினால்தான் பிறக்கிறார்கள் அல்லவா? அடிப்படுவது, கொசு கடித்தல், இது கூட துக்கம்தானே. பெயரே பயங்கரமான நரகம். இன்னார் சொர்க்கலோக பதவி அடைந்தனர் என கூறுகின்றனர். அடே, சொர்க்கம் வரப்போகிறது. பிறகு எப்படி சொர்க்கம் போனார்கள்? யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைப்பது எளிதாகும். இப்போது பாபா கட்டுரை கொடுத்துள்ளார். எழுத வேண்டியது குழந்தைகளின் கடமை. தாரணை செய்யவில்லை என்றால் எழுத மாட்டார்கள். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் என குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயத்தை பாபா புரிய வைக்கின்றார். நாம் சதோ பிரதானமாக இருந்தபோது எந்த ஒரு எல்லையும் இல்லை. இப்போது தமோ பிரதானமாகி இருக்கிறார்கள். எவ்வளவு எளிமையானது! நிறைய கருத்துக்களை பாபா சொல்லி கொண்டு இருக்கிறார். நன்கு புரிய வைக்க வேண்டும். புரிந்து கொள்ளவில்லை என்றால் இவர் நம்முடைய குலத்தை சார்ந்தவர் இல்லை என புரிந்து கொள்ளப்படுகிறது. படிப்பில் ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும், பின்னடையக்கூடாது. தெய்வீக குணங்களுக்கு பதிலாக அசுர குணங்களை கடைபிடித்தால் பின்னால் செல்வது ஆகும். விகாரங்களை விட்டு செல்லுங்கள் என பாபா கூறுகிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். மிகவும் லேசாக இருக்க வேண்டும். இந்த சரீரம் சீச்சியாக இருக்கிறது, இதை விட வேண்டும். இப்போது நாம் வீட்டிற்கு போக வேண்டும். பாபாவை நினைக்கவில்லை என்றால் ரோஜா மலராக முடியாது. நிறைய தண்டனை அடைய வேண்டியிருக்கும். இன்னும் செல்ல செல்ல உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும். நீங்கள் என்ன சேவை செய்தீர்கள் என கேட்பார்கள். நீங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று இருக்க மாட்டீர்கள். பாபா அனைத்தையும் பார்த்து இருக்கிறார். இவர்கள் திருடர்களை எப்படி பிடிக்கிறார்கள், எப்படி கேஸ் நடக்கிறது, அவ்வாறே அங்கும் உங்களுக்கு காட்சிகள் கொடுப்பார். தண்டனைகள் அடைந்து பிறகு நயா பைசா பதவிதான் பெறுவார்கள். டீச்சருக்கு இவர்கள் பெயிலாகி விடுவார்கள் என இரக்கம் வருகிறது. இந்த தந்தையை நினைவு செய்யக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாவற்றையும் விட நல்லது. இதன் மூலம் பாவம் விலகுகிறது. பாபா நம்மை படிக்க வைக்கிறார். இதை நினைவு செய்து கொண்டே சுற்றி கொண்டு இருக்க வேண்டும். மாணவர்கள் ஆசிரியரையும் நினைக்கிறார்கள். புத்தியில் படிப்பும் இருக்கிறது. ஆசிரியரிடம் நினைவு நிச்சயம் தொடர்பு இருக்கும் அல்லவா? சகோதரர்களாகிய நம் அனைவருக்கும் டீச்சர் ஒருவரே. அவரே சுப்ரீம் டீச்சர் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஆகா, பிரபுவே உங்களுடைய லீலை இன்னும் போக போக பலருக்கு தெரிய வேண்டும். மகிமை செய்து கொண்டு இருப்பார்கள், ஆனால் எதையும் அடைய முடியாது. தேக உணர்வில் வருவதால் தான் தவறான வேலை செய்கிறார்கள். ஆத்மா அபிமானி ஆகிவிட்டால் நன்றாக வேலை செய்வார்கள். இது உங்களுடைய வான்பிரஸ்த நிலை. திரும்ப போகத்தான் வேண்டும். கணக்கு வழக்கை முடித்துவிட்டு அனைவரும் செல்ல வேண்டும். விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் நிச்சயம் போக வேண்டும். ஒரு நாள் உலகமே காலியாகுகின்ற நாள் வரும். பாரதம் மட்டும் இருக்கும். அரை கல்பம் பாரதம் மட்டும்தான் இருக்கும் என்றால் உலகம் எவ்வளோ காலியாக இருக்கும். இந்த எண்ணம் உங்களை தவிர வேற யாருடைய புத்தியிலும் வராது. பிறகு உங்களுக்கு வேறு யாரும் எதிரியும் கிடையாது. எதிரிகள் ஏன் வருகிறார்கள்? பணத்திற்காக. பாரதத்தில் இவ்வளவு முஸ்லீம்கள், ஆங்கிலேயர்கள் ஏன் வந்தனர்? பணத்தை பார்த்தனர். நிறைய பணம் இருக்கிறது. இப்போது இல்லை, எனவே வேறு யாரும் இல்லை. பணத்தை எடுத்துக்கொண்டு காலி செய்துவிட்டு சென்று விட்டார்கள். மனிதர்களுக்கு இது தெரியாது. நாடகத்தின்படி நீங்களே பணத்தை அழித்து விட்டீர்கள் என பாபா கூறுகின்றார். நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்துவிட்டோம் என்று நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. ஒருபோதும் இது ஈஸ்வரிய குடும்பம் என்பது யாருடைய நினைவிலும் கூட இருக்காது. நல்லது.
இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்பு தாதாவின் நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. போகும்போதும் வரும்போதும் புத்தியில் படிப்பை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். எந்த செயல் செய்தாலும் புத்தியில் சதா ஞானம் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். இது மிகவும் சிறந்த படிப்பு. இதை படித்து இரட்டை கிரீடம் உடையவர் ஆகுங்கள். 2. ஆத்மாக்களாகிய நாம் சகோதரர்கள் என்பதை பயிற்சி செய்ய வேண்டும். தேக அபிமானத்தில் வந்தால் தவறான வேலைகள் நடக்கும். ஆகவே எவ்வளவு முடியுமோ ஆத்மா உணர்வில் இருங்கள். வரதானம்: சத்தியத்தாவின் சக்தி மூலமாக எப்போதும் மகிழ்ச்சியில் நடமாடக்கூடிய சக்திசாலி மகானாத்மா ஆகுக. உண்மையில் அமர்ந்து சத்தியத்தின் சக்தி உடையவர்கள் எப்போதும் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். ஒருபோதும் வாடி போக மாட்டார்கள், சிக்கிக்கொள்ள மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், பலவீனமடைய மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். சக்திசாலியாகவும் இருப்பார்கள். எதிர்கொள்ளும் சக்தி அவர்களிடம் இருக்கும். சத்தியம் ஆடாது, உறுதியாக இருக்கும். சத்தியத்தின் படகு ஆடும், அசையும், ஆனால் மூழ்காது. எனவே சத்தியத்தின் சக்தியை தாரணி செய்யக்கூடிய ஆத்மா மட்டும்தான் மகானாக இருப்பார். ஸ்லோகன்: பரபரப்பான மனம் புத்தியை ஒரு நொடியில் நிறுத்துவதுதான் அனைத்திலும் மிக உயர்ந்த பயிற்சி ஆகும். ஓம் சாந்தி பாபா. தேங்க்ஸ் பாபா.